மதுரை மாவட்டம் மேலூரில் டங்ஸ்டன் கனிமம் எடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 48க்கும் மேற்பட்ட கிராமத்தினர் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். அரிட்டாப்பட்டியில் நடப்பது என்ன? வேதாந்தா குழுமத்திற்கும் இந்த பிரச்சினைக்கும் என்ன தொடர்பு? பார்க்கலாம். நிலக்கரி, மீத்தேன், நியூட்ரினோ எடுக்கும் திட்டம் போல தற்போது தமிழ்நாட்டு மக்களை மீண்டும் அதிரச் செய்துள்ளது டங்ஸ்டன் எடுக்கும் திட்டம். டங்ஸ்டன் என்றால் கனமான கல் என பொருள். ஸ்வீடிஷ் வார்த்தைகளான டங் மற்றும் ஸ்டென் ஆகிய வார்த்தைகளில் இருந்துதான் டங்ஸ்டன் என்ற பெயர் வந்தது. வெட்டு கருவிகள், வெடி மருந்துகள், விளக்கு, ஜெட் டர்பைன் என்ஜின்கள், மீன்பிடி எடைகள் போன்ற தயாரிப்புகளுக்கு இந்த டங்ஸ்டன் பயன்பாடு தேவைப்படும். 1783ஆம் ஆண்டில் ஸ்பானிஷை சேர்ந்த வேதியியலாளர்கள் வல்ஃப்ராமைன் என்ற கனிமத்தை கண்டறிந்தனர். அதனால்தான் இந்த டங்ஸ்டன் என்ற கனிமத்திற்கு அறிவியல் பெயராக W என வைத்துள்ளார்கள். தென்கொரியா, இங்கிலாந்து, போர்ச்சுகல், ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகளில் டங்ஸ்டன் கனிமங்கள் அதிகம். ஆனால் இந்தியாவிலும் இந்த கனிமங்கள் நிறைந்திருப்பதாக சமீபத்திய ஆய்வுகள் தெரிவித்தன. ஆந்திர மாநிலம் பாளையப்பாளையம் மற்றும் தமிழ்நாட்டின் மதுரை மாவட்டம் நாயக்கர்பட்டியில் டங்ஸ்டன் கனிமம் இருப்பதாக மத்திய அரசு அறிவித்தது. அதன்படி மதுரை மாவட்டம் நாயக்கர்பட்டியில் 2015 ஏக்கர் ஹெக்டேர் பரப்பில் டங்ஸ்டன் சுரங்கம் அமையும் என மத்திய அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அரிட்டாப்பட்டியை சுற்றி 5000 ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் கனிமம் எடுப்பதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியதாகவும் வேதாந்தா நிறுவனத்தின் துணை நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஜிங்க் என்ற நிறுவனம் இந்த வேலையை தொடங்கவிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின. ஏற்கனவே தூத்துக்குடியில் வேதாந்தா குழுமத்தின் காப்பர் தயாரிக்கும் ஸ்டெர்லைட் தொழிற்சாலையால் மக்கள் பாதிக்கப்பட்டதும் பொதுமக்களின் போராட்டம், துப்பாக்கிச்சூடு சம்பவம் போன்ற சம்பவங்களை தொடர்ந்து அந்த தொழிற்சாலை மூடப்பட்டது.